அடுத்தது ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. கேவலமான விஷயம் ரஜினிகாந்த் பண்ற. ஸ்டாலின் என்ன போய் சந்திக்கிறீங்க? ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொல்றாரா? என்ன ஆறுதல் சொல்றீங்க? தேச தியாகியா? நாட்டுக்கு பெரிய நல்லது செஞ்சுட்டு வந்து தோத்து போயிட்டாரா? அன்னைக்கு காமராஜர் தோத்தாரு. ஓ யோகிய அன்னைக்கு காமராஜருக்கு போய் இது சொல்றதுக்கு இது ஆறுதல் சொல்ல இந்த தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. கக்கன் தோத்தாரு. மகா யோகிய கக்கனுக்கு அன்னைக்கு போய் எவன் ஆறுதல் சொன்னான்? ஒருத்தனும் இல்லை. ஆனா ஒரு ஊழல்வாதி தமிழ்நாட்டையே கொள்ளையடிச்சார். மகனும் மருமகனும் 30,000 கோடி 2 வருடத்துல சம்பாதிச்சாங்கன்னு பிடிஆரே சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதியான முதலமைச்சருக்கு ஆறுதல் சொல்ல போறாரு ரஜினிகாந்த். உங்க ரசிகர்கள் மன்னிப்பான உங்களை எவ்வளவு பெரிய துரோகங்களை பண்ணீங்க உங்க ரசிகர்களுக்கு. கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி உங்க பேச்சை நம்பி லட்சக்கணக்கான ரூபாயை வந்து செலவு பண்ணி ஒவ்வொருத்தனும் கட்சியை உருவாக்கினான். எவன்கிட்டயாச்சும் கேட்டீங்களா? கட்சியை கலைக்க போறேன், ஆட்சி அரசியல் விட்டு உதவு போறேன்னு எவன்கிட்டயாச்சும் கேட்டீங்களா? எவ்வளவு பணம் நீங்க செலவு பண்ணீங்க? உங்க ரசிகன் பூரா எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை உங்களை நம்பி செலவு பண்ணா. ஒரே நாள் அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கொரோனா வந்துருச்சுன்னு ஒரு நாள் தானே நீங்க. இன்னைக்கு சுயநலம். ஸ்டாலின் போய் உட்காந்தீங்க. அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் கமலஹாசன் ஒன்னா நடிக்கிற படம் ரெஜென்ட் தான் ரிலீஸ். அப்ப அவங்க ஸ்டாலின் தயவு வேணும், உதயநிதி தயவு வேணும், இல்லைன்னா சன் பிக்சர்ஸ் தயவு வேணும். சுயநலத்தை நினைச்சுக்கிட்டு உங்க ரசிகர் நலனெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு போய் பாக்குறீங்களே உங்க ஸ்டாலின் எல்லாம். நீங்க எல்லாம் என்ன உங்க ரசிகர்கள் போங்க, உங்க ரசிகர்கள் என்ன பண்ணிட்டு உங்க மேல வெறியில இருக்கான் ரசிகர்லாம். அவன்கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். எத்தனை பேர் பேசுறான் எங்களை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு விஜய் நிலைமைக்கு நீங்க வந்திருக்க வேண்டிய ஆள் இல்ல. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கையில் இருந்ததா, முதுகெலும் இருந்ததா? இல்ல நமக்காக பாடுபட்டானே, செலவு பண்ணானே, நம்ம ரசிகன் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைச்சீங்களா? இன்னைக்கு போய் ஊழல் குடும்பத்துல போய்